ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு ரொம்ப ஈஸியும் அதுக்கு மேலே நல்ல ஹெல்த்தியுമായ குடம்புளி ரசம் தான் நம்ம தயார் பண்ண போகிறேன். குடம்புளி அது நல்ல குணங்கள் அதிகம் இருக்கிற புளி தான் குடம்புளி. இதுக்கு வடக்கம்புளி, தோட்டுப்புளி, மரப்புளி, மலபார் புளி என்னெல்லாம் மலையாளத்தில் பேர் இருக்குது. இது நம்ம வீட்டில் தயார் பண்ணிய புளி தான். நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல பிளாக் கலராக இருக்கும். எப்படி இந்த நல்ல புளி நமக்கு தெரியும் என்ன வச்சா, இந்த மாதிரி கையில் எடுத்தால் கையிலேக்கு அந்த பிளாக் கலர் வரக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த புளி பாருங்கள், இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். உங்களை காமிக்கிறதுக்காகத்தான் நான் எடுத்திருக்கு. இதுக்குள்ளே இதனோட விதை வச்சு தான் காய வச்சிருக்கு. இது கடையில் வாங்கிய புளி தான். இது இப்படி நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கூட உடஞ்சி வராத இருக்கும். இது நல்ல புளி கிடையாது. உள்ளில் விதையை வச்சு அப்படியே வெயிட் கிடைக்கிறதுக்காக காய வச்சு எடுத்திருக்கு. நீங்கள் புளி வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படி விதையை உள்ளில் வச்சு காய வச்ச புளியாக இருந்தால் நல்ல புளியாக இருக்காது. அது நல்லா கசப்பு வரும். அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த களத்தில் இருக்கிற புளி பாருங்கள், நல்ல பிளாக் கலராக இருக்குது. அதே மாதிரி நல்ல சாஃப்ட்டுமாக இருக்கும், நல்ல புளியுமாக இருக்கும். இதே வச்சு நமக்கு இன்றைக்கி ரசம் பண்ணலாம். இந்த குடம்புளிக்கு நிறைய குணங்கள் இருக்குது. நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கும், அதே மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இருக்குதுவங்களுக்கெல்லாம் குடம்புளி நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பர் தான் இந்த குடம்புளி. இதே குடம்புளியை வச்சு நமக்கு நிறைய விதமான சமையல் செய்யலாம். இன்றைக்கு நம்ம ரசம் தான் தயார் பண்ண போகிறேன். கேரளாவில் போகும்போது இந்த பச்சை குடம்புளியை வச்சு நான் வித்தியாசமான விதத்தில் வேறைய சமையல் உங்களுக்கு காமிச்சு தரேன். பாருங்கள், இந்த குடம்புளி நல்ல சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி விதை இல்லாமல் காய வச்சு எடுத்தால் புளி தான் இது. இதில் நின்று நமக்கு 2 புளி எடுத்து இன்றைக்கு ரசம் தயார் பண்ணிக்கலாம். அதுக்காக 2 புளி நான் எடுத்திருக்கு. இது நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நம்ம வீட்டில் தயார் பண்ணிய புளி தான். அப்படி இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணி தான் எடுக்கணும். வாஷ் பண்ணியதுக்கப்புறமா 1 மணி நேரம் நமக்கு தண்ணியில் ஊற வைக்கணும். அந்த மாதிரி 1 மணி நேரத்தில் தண்ணியில் நான் ஊற வைக்க போகிறேன். இந்த டைமில் ரசத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 2 பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, இவ்வளோ நான் எடுத்திருக்கு. இந்த ஸ்பூனில் தான் இதெல்லாமே எடுத்திருக்கு. இந்த வரமிளகாய்க்கு கொஞ்சம் காரம் அதிகம், அதனால தான் 2 எடுத்திருக்கு. 2 பூண்டு எடுத்திருக்கு. பூண்டு அதிகமாக சேர்த்திருந்தால் ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி பூண்டும் இஞ்சியும் மாற்றி வைக்கலாம். சீரகம், மிளகாய், கொத்தமல்லி, வரமிளகாய் இவ்வளோ போட்டு நமக்கு மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இது நல்லா தூள் பண்ணியதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சியும் பூண்டும் அதிலேக்கு போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். இந்த ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதை நமக்கு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இனி இஞ்சியும் பூண்டும் அதிலேக்கு போட்டு க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். இப்போ அதையும் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இனி கடாய் அடுப்பிலேக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு. கடுகு போட்டிருக்கு. இந்த டைமில் வெந்தயம் போட்டுக்கலாம். நான் வெந்தயம் தூள் தான் போட போகிறேன், அதனால் இப்போது வெந்தயம் தூள் போடுறதில்ல. கருவேப்பிலை போட்டிருக்கு. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த மிளகாய் அதெல்லாமே போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். கொத்தமல்லியோட பச்சை வாசம் போகணும். பச்சை வாசம் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இவை போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். நல்லா வணங்கியதுக்கப்புறமா நமக்கு ஊற வச்சுருந்த புளியை எடுத்து ஓரோ சின்ன சின்ன பீஸாக்கி இதிலேக்கு போட்டு வணக்கலாம். புளி இந்த மாதிரி வணக்கும்போது
ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் தக்காளி இதிலேக்கு போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து குடம்புளி ரசம் தான் செய்ய போகிறேன். அப்போ குடம்புளியோட டேஸ்ட்டு தான் ரசத்தில் இருக்கணும். அதனால நான் தக்காளி போடுறதில்ல. இப்போ வந்து ஊற வச்ச தண்ணி அதிலேக்கு போட்டுக்கலாம். இந்த புளிக்கு அதிகம் புளியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்திக்கலாம். தேவையான தண்ணி அதிலேக்கு ஊற்றலாம். இது கொதித்து வரும்போது புளி இதிலேக்கு இறங்கி வரும். அப்புறமா வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது இருக்க புளி இதிலிருந்து இறங்கி வந்துட்டே இருக்கும். அதனால் பார்த்து தான் நீங்கள் புளி எடுக்கணும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்தி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ புளி இதிலேக்கு நல்லா இறங்கி வந்திருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு இவ்வளோ புளி போதும் என்றிருந்தால் இதில் നിന്ന് புளியை எடுத்து மாற்றிக்கலாம். அல்ல உங்களுக்கு புளி அதிகமாக இருக்கிறது பிடிச்சிருந்தா அப்படியே அதில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் குடம்புளி ரசம் ரெடி ஆகிருக்கு. இது வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சூடு பண்ணி வச்சா மட்டும் போதும். அதை நைட்டு செஞ்சால் மட்டும் போதும், அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.